கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை அழைத்தவரே, இன்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, இன்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. ஆமென். அப்பா, அவங்க கரவைகளோடு கூட இருக்கிறபடினால எந்த சூழ்நிலையும் எந்த பாதையும் தாண்ட எங்களுக்கு பலன் உண்டப்பா. நாங்கள் சூழ்நிலை கண்டு பயப்படாதபடி பாதைகளை தாண்ட எங்களுக்கு பலன் தருகிறவரே, உனக்கு நன்றி. உடைய கரம் எங்களை நடத்துகிற அன்புக்காக நன்றி. நீர் உமது கரத்தை பிடித்து, உமது கரத்தினால் எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிற பாதைகளுக்காய் நன்றி. நீர் எங்களை பலப்படுத்துகிற அன்புக்காக நன்றி. நீ மட்டும் நடத்தின தயவுக்காக நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. உண்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேலின் சரித்திர புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். சிங்க கெபியிலே போடப்பட்ட தானியேல், அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும், சிங்க கெபியானாலும், தீச்சூளை நெருப்பானாலும், தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு ஒரு சேதமும் அணுகாது என்பதை கர்த்தர் இந்த நாளில் உரைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருக்கிறவனுக்கு எந்த சேதமும் வராது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எப்பேற்பட்ட கெபியில் அடைக்கப்பட்டு இருந்தாலும், சிங்க கெபியில் அவன் அடைக்கப்பட்டு இருந்தாலும், தீச்சூளை நெருப்பில் அவன் போடப்பட்டாலும் அவனுக்கு ஒரு சேதமும் வராது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் தேவன் பேரில் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் வைத்திருக்கிறோம்? வாயின் வார்த்தைகளால் நாம் வைத்திருக்கிறோமா? இல்லை வாய் மட்டும் சொல்லி கொண்டு இருக்கிறதா? நான் தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருக்கிறேன், என் தேவனை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று என் வாய் மாத்திரம் சொல்லுகிறதா? இல்லை என் இருதயம் அவரை நம்புகிறதா? ஒருவேளையில் ஒருவர் நிதானித்து அறிய கடவும். அன்பு பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ, கெபி போன்ற சிங்க கெபி போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறோமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் பேரில் நாம் விசுவாசமாய் இருக்கிறோமா? இல்லை தேவனை விட அந்த சூழ்நிலையை நாம் பெரிதாய் பார்த்து கொண்டு இருக்கிறோமா? நாம் ஒருவர் நிதானித்து அறிய கடவும். அன்பு பிள்ளைகளே, சூழ்நிலையை காட்டிலும், நமக்கு ஏற்பட்ட பிரச்சனையை காட்டிலும் நம்முள் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைகளே, எந்த வேளையிலும் தேவனை விசுவாசிப்பதை நாம் விட்டு விடவே கூடாது. அன்பு பிள்ளைகளே, நாம் வாயின் வார்த்தைகளால் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வோமானால் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்மளால் கடந்து செல்லவே முடியாது. அந்த இடத்தில் தேவன் கிரியை செய்யவே முடியாது. ஏனெனில் தேவன்
மனிதர் அல்ல, அவர் முகத்தை பார்க்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். நம் உள்ளத்தில் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் அறிவார். அன்பு பிள்ளைகளே, நம் வாயின் வார்த்தைகளால் மாத்திரம் நமக்கு சூழ்நிலை மாறப்போவது இல்லை. நாம் இருதயத்தில் எப்படிப்பட்ட நம்பிக்கையை தேவன் மேல் வைத்திருக்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த விசுவாசத்தை பார்த்துதான் அந்த சூழ்நிலை அவர் மாற்ற முடியும். அவர் கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்க முடியும். அன்பு பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையை கடக்க நம்மளால் முடியும். விசுவாசம் மாத்திரமே எந்த சூழ்நிலையும் எந்த பாதையும் கடந்து செல்ல நமக்கு உதவி செய்யும். அன்பு பிள்ளைகளே, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஒளியாதபடி குறையாதபடி நாம் வைத்திருப்போமானால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாற்றித்தர அவர் வல்லவராய் இருக்கிறார். நம் வாயின் வார்த்தைகளை மாத்திரம் பார்த்துவிட்டு தேவன் சூழ்நிலைகளை மாற்றுறவர் அல்ல. நம் விசுவாசத்தை பார்க்கிறார். நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அவர் பார்க்கிறார். அன்பு பிள்ளைகளே, அசையாத நம்பிக்கை அவர் மேல் வைத்திருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சிங்கக்கெபி ஆனாலும் தீச்சூளை நெருப்பானாலும் நமக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி காப்பார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.